வாழ்க்கையில நீ லவ் பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டா மாப்ள. எனக்கு லவ் வேணாம் மாப்ள. அந்த பொண்ணு வேணுமா வேணாமா? யாருமே வேணாம். டேஞ்சரஸ் பிள்ளை. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். வீட்டை விட்டு வெளிநாடு கூட போயிடலாம் போல. ஆனா இந்த மொபைலை விட்டு தெருமுனைக்கு கூட போக முடியும். இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். கோவக்கார சகல கையை நீட்டிவிட்டு அசிங்கமாயி சொன்னா புரிஞ்சுக்க. நம்ம சரித்திரத்தை திரும்பி பார்த்தா அது எனக்கு கத்து கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதாங்க. நாம வாழணும்னா நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இது என்ன ராகத்துல பாட போற? என்னையா என்ன ராகத்துல பாட போற? இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். பாடு பாடவா? பாடு. ராத்திரி 10 மணிக்கு மாறிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். கீச்சு போடு. டேய் வாயில போடு. ஏங்க 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னையில இருந்து 2 நாளைக்கு என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. நீ கேட்டீங்களே எனக்கு புரியல. இன்னொரு சொல்லு. இன்னொரு சரி கெஞ்சி கேக்குறீங்க, திருப்பியும் கேக்குறேன். 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 99. என்னங்க? 99 நாள் யாரும் நீ பேசவே கூடாது. போய் கேரு. ஏம்ல உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க. ஒரு வீட்டுக்குள்ள 20 பேர் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுது. 5 மெழுகுவத்தி ஏத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்துடுது. அப்ப ஃபேனும் ஓடுது. 3 மெழுகுவத்தி அணைஞ்சிடுது. இப்ப எத்தனை மெழுகுவத்தி அங்க இருக்கும்? 2. தப்பு. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லு. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகு ஆய் பாத்திமா. ஏய் சார், எங்க போற? மசூதி போறேன். என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டேன். என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன ஒப்படியா? சார், உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாமா? கேளுமா. முக்கியமான கேள்வின்ற. நீங்க ஒரு பையன் தானே. பசங்களுக்கு பொண்ணுங்க ஒத்த ஜடை போட்டு போனா பிடிக்குமா இல்ல ரெட்டை ஜடை போட்டு போனா பிடிக்குமா? இது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சாரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்வி. டெஃபினெட்லி. முடிய மண்ணெண்ணையை ஊத்தி கொளுத்திடுவேன். அப்புறம் எந்த சடையும் உன்னால போட முடியாது. பாத்துக்க சொல்லிட்டேன் நானு. நான் ஒண்ணு தூக்குற பாக்குறியா? டேய், அது ஹிந்தில ஒண்ணு சொல்லுவீங்களா? என்னது? வெயிட் அண்ட் வாட்ச். அதேதான், வயித்துல தாண்டா வாட்ச். பாக்கெட்ல ஒரு 500,000 வச்சிருக்கிறியா? இல்ல ரஜினி. 150? இல்ல ரஜினி. 10, 20? இல்ல ரஜினி. 10 காசு 20 காசு அதெல்லாம் தான் இப்ப செல்லாதே. செல்வன்னா மட்டும் அப்படியே லாரி எடுத்து கொட்டுவாரி இவரு. எங்க? வெளியே. வெளியனா? ஃப்ரெண்ட பாக்க. பார்த்து பேச போறேன். பேசி. என்னடி வேணும் உனக்கு? நான் ஒரு நாயை கல்யாணம் பண்ணேன். அது பகல் பூரா தெரியுது, ராத்திரி ஆனா பொறுக்குது. இன்னைக்கு அந்த நாய்க்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த நாய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பாக்குது. அதனால தொப்பை உள்ள ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் சமைக்க தெரிந்த ஒரு மனைவி இருக்கிறாள். எதுக்கு கொலஸ்ட்ரால் ஏற்றிவிட்டு புருஷனை போட்டு கொள்றேன். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அண்ணா, ஒரு பிரியாணி 2 லெக் பீஸ் வச்சு. ஏமா, ஒரு பிரியாணிக்கு 1 லெக் பீஸ் தான் வரும், 2லாம் வராது. எக்ஸ்ட்ரா ஒன்னு வைங்கண்ணா, ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. எக்ஸ்ட்ராலாம் ஒண்ணு வைக்க முடியாதுமா. சொன்னா உன் மரமண்டைக்கு ஏறாதே. போயா, உன் பிரியாணியே தேவையில்ல. வேணானா போ. எனக்கு என்ன வந்துச்சு? வர்றவன் எல்லாம் இது மாதிரி 2 லெக் பீஸ் கேட்டா நான் நாமத்தை போட்டு. என்னென்ன பேர் வைக்க சொன்ன? குப்பை சுப்பை முடியன்னு வைக்க சொன்னீங்க. அது பேர் நல்லா இல்லையா? நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க. பாறைன்னு சொன்னேன். அது நல்லா இல்ல. நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க. முறுக்குன்னு வச்சிட்டேன்.